இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு விவசாயி ஒரு விதையை கொண்டு போயிட்டு ஒரு மண்ணில் நட்டு வைக்கிறாரு. அந்த செடிக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. தண்ணி, உரம் எல்லாம் அதை போடுறாரு. அந்த செடி திராட்சை கொடின்னு வச்சிங்களேன், உதாரணம் திராட்சை செடி கொடி அதில் வளருது. அந்த செழிப்பாக வளருது. வளர்ந்து அந்த வேர் என்ன பண்ணணும், அந்த செடிக்கு எங்கே நல்லது கிடைக்கும், நல்ல தண்ணி, நல்ல உரம், சத்து, அந்த பக்கம் வேர் படர்ந்து போய் அந்த செடிக்குரிய விஷயம் உறிஞ்சி செடிக்கு கொடுக்கும். செடி வளரும். தானே இயற்கை. அதானே ஒன்று. ஆனால் அந்த செடி என்ன பண்ணுது, அப்போ செடி நல்லது, அந்த செடிக்கு எது தேவையோ, அந்த செடிக்கு எது நன்மை கொடுக்குமோ அந்த பக்கம் படர்ந்து வேறு படர்ந்து போகாமல் தீமை பக்கம் வேறு படர்ந்து போதான். அப்போது அது நட்டு வைத்த விவசாயி எவ்வளோ வருத்தப்படுவார் யோசிச்சு பாருங்க. இந்த விதையை நான் தான் போட்டேன், இந்த விதைக்கு எல்லாம் தேவை நான் கொடுத்தேன், இது வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த செடிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்குது. இது என்னை நாடி வராமல், அதாவது நன்மையை நாடி போகாமல் தீமை நாடி போகுது. என்னடா இது, உபதேசியார் டாபிக் மாற்றி எங்கேயோ போகிறாரு யோசிக்கிறீங்களா? நான் டாபிக்குள்ள தான் இருக்கிறேன். இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலே. அந்த நூல் இன்றைய வாசகத்தினுடைய முன்பகுதியை நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. முன்பகுதியில் இவ்வாறு தான் இருக்கும். அந்த திராட்சை செடி, அந்த கொடி இஸ்ரேல் மக்கள். அந்த விவசாய கடவுள் கேட்குறார், இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு என்ன குறை வச்ச, எல்லாம் நீ ஒரு செடி போல தழைத்து வளர்ந்த இல்லையா? ஆனால் நீ என்ன நாடி வராமல் வேறு அந்நிய தெய்வத்தை நாடி போறிய, சரியாது என்ற கடவுள் நம்மை பார்த்து இஸ்ரேல் மக்கள் கணக்கு கேட்குறாரு. யோசிச்சுப்பார், ஏன் என்னை விட்டுட்டு ஏன் அங்கே போகிற? பாகால் பின்னாடி, அந்நிய தெய்வத்து முன்னாடி பின்னாடி எதுக்கு போகிற? நான் இருக்கிறேன்ல என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கணக்கு கேட்கிறார். ஆனால் கடவுளுக்கு கணக்கு கேட்டாலும் அவரை போல நல்ல மனுஷக்காரங்க இந்த உலகத்தில் யார்? கடவுளை போல நல்லவர் யார் தெரியுங்களா? அவர் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளவரை பேரிரக்கம். திருப்பால் வாசனம் அது. எப்படி அந்த திருப்பால் எப்படித்தான் எழுதுனாங்களோ அந்த காலத்தில், ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளவர் பேரன்பு. உண்மைதான். கடவுள் கோபப்பட்டாலும் கூட அவர் தாயுள்ளம் கொண்டவர். அவரை போல ஒரு அம்மாவை நம்ம பார்க்க முடியாது. அப்பா ஏசப்பா அதை யாவே ஆண்டவர் கோவம் வந்துடுச்சா, அதனால் என்ன பண்ணுறாரு, பாபிலோன் ராஜாவை உள்ளத்தை கடினப்படுத்தி அவனை இழுத்துட்டு வந்து அடிமையாக அள்ளின்னு போகிறாங்க. அங்கே அடிமையாக அனுப்பிச்சி விட்டுறாரு. நமக்குள்ள ஒன்று தெரியுமில்ல, கண் கெட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது நமக்கு நல்லா பொருந்தும், இஸ்ரேல் மக்களுக்கு பொருந்தும். இந்த எசேக்கியேல் நிகழ்வு நடந்த ஒரு காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிமு 590 அதற்கு முற்பட்ட காலம். என்ன பண்ணுறாங்க, பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போயிடுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்க, கடவுளே எங்களை காப்பாற்றுங்க. கடவுளை பார்க்குறாரு, சரி என்ன பண்ணுறது, என் பிள்ளைங்களாச்சே, சரி காப்பாற்றுறேன் என்று கடவுள் எசேக்கியேல் வழியாக தரும் ஒரு ஒரு விடுதலை செய்தின்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கை செய்தி தான் இன்றைய முதல் வாசகம். தலைவராகி ஆண்டவருக்கு கூறுவது இதுவே. உயர்ந்த கேதுரு மரத்தின், இஸ்ரேல் மக்கள் மரம் கேதுரு மரம், நுனி கிளையை ஒடித்து, என அடிக்கடலாம் தப்பு இருந்துச்சு, போ ஒழிஞ்சு போ, நான் உன் மேலே என்ன பண்ணுவேன், உன் மேலே கோபம் வந்தால் கூட நான் உன் வம்சத்தை விட்டுற மாட்டேன். உங்கள்கிட்ட உன் பிள்ளையை, பேரப்பிள்ளை ஒருவனை எடுத்து அவனை நான் செழிப்ப வளர செய்வேன். அந்த நுனிக்கிளையை உடைத்து நட்டு வைத்து உன் வம்சத்தை விருத்தி பண்ணுவேன்.
நான் உன் வம்சத்தை அழிய விட்டுற மாட்டேன் என்று அவனுடைய ஆசிரியர் மொழிகள் தான் என்று தூய டொமினிக் சாவியர் சொல்லுவார். இந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை எனக்கு அந்த வார்த்தை அப்படி வார்த்தை தெரியுங்களா? கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. இன்னொன்று சொல்லுவார், கடவுளுடைய தீர்ப்பு எது தெரியுமா? மன்னிப்பு, இரக்கம் அப்படின்னு சொல்லுவார். கடவுள் கோவப்படுவார், நம்மளை தண்டிச்சு நம்மளை அழிச்சிட மாட்டார். திருப்பாடல் சொல்லுவாங்க இல்லையா, கடவுளே என்னுடைய குற்றங்களை நீர் நினைவில் கொள்வீராகில் உமக்கு முன் யார் நிற்க முடியும்? நான் பண்ணுற பாவத்தெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் ஐயா, நாங்களும் முன்னாடி நிற்க முடியுமா ஐயா? நாங்களாம் தமிழ் சபை வார்த்தை இது. கடவுளுடைய தீர்ப்பு தெரியுமா? மன்னிப்பு, இரக்கம், அவ்வளோதான். அவர் தண்டிக்கின்ற கடவுள் கிடையாது. இங்கே பாருங்கள், கோவம் வந்துச்சு, பாவம் தொத்து விட்டாரு, இருந்தாலும் என் பிள்ளைங்களை விட்டுற மாட்டேயா. கோவம் பனிஷ் பண்ணேன், ஆனால் என் பிள்ளைய விட்டுற மாட்டேன். அது எப்படி விடுவேன் நான்? ஒரு தாய் எப்போ தப்புண்டா வச்சிங்களேன், பிள்ளைய எப்படி தருமா பிள்ளைய அடிப்பா? ஒரு கையில் பிள்ளைய பிடிச்சிப்பா, ஒரு கையில் தான் பிள்ளைய அடிப்பேன். ஏன்? நான் கண்டிப்பேன், ஆனால் என் பிள்ளை விட்டுற மாட்டேன். என் பிள்ளை என்னோட போயிடக்கூடாது. என் பிள்ளை என் விசுறது என் கூட தான் இருக்கணும். தாயோடைய பாசம் அது. அதை நம்ம கடவுள்கிட்ட உணரணும். நம்ம அதை உணர்ந்து இருக்கணும் அவர் கூட. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. இதற்கு சிறந்த உதாரணம் யோனா புஸ்தகம். வாசித்து பார்க்கணும். நம்ம 4 நாள் பார்க்கணும், வாசித்து பாருங்க. கடவுளோட இரக்கத்தை பாருங்க. பார்ப்போம். இனிவே மக்கள் பாவம் செய்வாங்க, யோனாவை அனுப்புவார். யோனா போக மாட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் கட்டாயம் பிடிச்சி அமுச்சு வைப்பார். இந்த மக்கள் மனம் மாறுவார்கள். அது யோனாவுக்கு தெரியாது. அந்த நினைவு நகரம் அழியணும்னு சொல்லிட்டு காற்று பீச்சில் உட்காந்துருப்பார் இவர். கடவுள் அந்த மக்களை மன்னித்து காப்பாற்றுவார். மக்களுக்கு இறுதியாக மனம் மாறுவாங்க. மனம் மாறியது யோனாவுக்கு தெரியாது. உலகம் அந்த இந்த நினைவு நகரம் நெருப்பால் அழியணும் வெயிட் பண்ணிருப்பார், அழித்து பார்க்கறதுக்காக. ஆனால் அழியாது. கடவுள் அழிக்க மாட்டார். யோனா கிட்ட தான் படைத்த மக்களுக்காக தன்னால் படைக்கப்பட்ட படைப்பு பொருளான யோனா கிட்ட தன் விளக்கத்தை சொல்லுவார். எப்பேற்பட்ட கடவுள் தன் படைப்புக்காக தான் படைத்த ஒரு படைப்பு பொருள்கிட்ட கெஞ்சுகின்ற மன்றாடுகின்ற கடவுளை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம அப்பேற்பட்ட இறக்கம் கொண்ட கடவுள் நம்முடைய ஆண்டவர். சொல்ற பார்த்தீங்களா, கோபம் வந்துச்சு தான் உங்களை துரத்துட்டேன், சரி நான் உங்களை காப்பாற்றுறேன், உங்களோட இனத்தை நான் அழிக்க விட மாட்டேன், இஸ்ரேல் குலம் என்ற அந்த ஒரு இனத்தை நான் அழிக்க விட மாட்டேன், நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவருடைய இறக்க மொழிகள் தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். நான் உங்களுடைய ஒரு கிளையை ஒடித்து அதனை வளர்ச்சி அதனை மரமாக வளர்ச்சி செய்வேன், பயப்படாத நீ, நானுடைய ஆசை மொழிகிறது இன்னைக்கு. இன்னொன்று, இப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த 2ஆம் வாசகத்தை வாசிக்கணும். நாம் இந்த 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் மொத்தம் படித்த ஒரு ஜீனியஸ் அவர். சரிங்களா? நீங்கள் 12ஆம் வாசகம் பாருங்க. தலை உள்ளெல்லாம் போன அவசியம் கிடையாதுங்க. மேலே தலை மைய வாசகம் மட்டும் பாருங்க பார்ப்போம். நீங்கள் நாம் உடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அப்படின்னு அர்த்தம். நாம் உசுரோடு இருந்தாலும் உசுரோடு இல்லாமல் போனாலும் நாம் கடவுளுக்கு உகந்தோராக இருப்பது நம்மளுடைய நோக்கம். நமக்கு அதான் தேவை. நீ உசுராக இருக்கிற செத்து போறியோ, எந்த நிலையிலும் கடவுளுக்கு உகந்த பிள்ளையா நீ இரு. இதெல்லாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்படி இருந்தால் கடவுள் நம்ம தண்டிக்க போறார். யோசிச்சு பார்ப்போம். அப்படி கடவுளுக்கு நாம் உகந்த பிள்ளையாக வாழ்கின்ற பொழுது நாம் என்னென்னலாம் என்னெல்லாம் நமக்கு ஆசிரியர் கிடைக்கும் தெரியுமா? திருப்பாடலை நீ படிச்சு பாருங்க. இன்னைக்கு படிச்சு பாருங்க. நேர்மை அவர்கள் எவன் ஒருவன் கடவுளை உன்னதராக நம்பி அவரை புகழ்ந்தேத்தி பாடி அவர் கூட எவன் பயணிப்பானோ, கடவுளுடைய பாதையில் எவன் நிற்பானோ, கடவுள் காட்டிய வழி அவன் நடப்பானோ, அவன் எப்படி தரமா இருப்பான்? பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு திருப்பாடல் 92 பாருங்க பார்ப்போம். நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்து ஓங்குவர், லெபனான் கேதுரு மரம் போல தழைத்து வளருவார், ஆண்டோட இல்லத்தில் இருக்கின்ற செடி போல இருப்பாங்க, கருகி போக மாட்டாங்க, அவர்கள் முதிர் வயதிலும் பலன் கொடுப்பார்.
இன்னொன்று, என்றும் செழுமையாயிருப்பர். அவனுடைய ஆசையை பாருங்க. இன்னைக்கு எவன் ஒருவன் கடவுளுக்கு உகந்த பிள்ளைய வாழானவன் அவன் எப்படி இருப்பான்? அவன் என்றும் செழுமையாக இருப்பான், பசுமையாக இருப்பான். கடவுள் அந்த திராட்சை கொடி மாதிரி அழிச்சிட மாட்டார். ஏன்? நீ நல்ல பிள்ளையா இருந்தா. அது கீழே பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் நேர்மை உள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதும் கிடையாது. கடவுள் நல்லவர், நேர்மையுள்ளவர், அவர் நம்ம அடைக்கல பாறையான ஒரு ஆண்டவர். நீ அவரை அண்டி இருந்தால் அவர் தீமை நீ பார்க்கவே முடியாது. சரிங்களா? அதான் பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் இறந்தாலும் இருந்தாலும் அவருக்கு உகந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ணோம்? வாழ வேண்டும் என கடவுள் இங்கே பவுல் என்ன பண்ணுறார்? நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்தில் எப்படி செயல்படுது? இறையாட்சியை ஒரு விதைக்கு ஒப்பிடலாம். இந்த இறையாட்சிங்கிற இந்த விதை என்ன பண்ணுறாங்களாம்? ஆளுடைய வார்த்தையில் வச்சுக்கலாமே. இந்த உலகத்தில் ஒருத்தர் விதைச்சிட்டு போயிடுறார். அது தானாகவே முளைத்து வளரும். ஒரு காட்டு செடியை பாருங்களேன், தண்ணி ஊற்றுறது யாரு? அதுக்கு உரம் போடுறது யாரு? அது வளரும். தனக்கானவற்றை அதுவே சேகரித்து கொள்ளும். அது வளர்ந்து அந்த இடத்தையே அடைக்கும். அப்படிப்பட்ட மாபெரும் மரமாக வளரும். இன்னைக்கு வனப்பகுதிக்கு போங்க பார்ப்போம். அந்த வனப்பகுதிக்கு அத்தனை கோடி மரங்களை யார் வளர்த்தது? ஒரு பறவை போகிற எச்சம் தானே அது. பறவை அந்த எச்சத்தில் விதைகள் விழும். அது மாட்டும் விருட்சம் வளர்ந்து பசுமை கொட்டும், பொங்கும். அதை போலத்தான் ஆண்டவருடைய வார்த்தை, இறையாட்சி, இறை அரசு, ஆண்டவருக்கு அரசு அப்படிதான் வளரும். அப்படிதான். ஏன்னா அது வளர்க்கிறவர் யார்? ஆண்டவர். நாம் என்ன பண்ணணும்? அந்த விதை சின்னது தான், கடுகு விதை மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் அதனுடைய பலன் மிக பெரும் பலன். எனவே நம்ம என்ன பண்ணணும்? இறையாட்சிக்கு உரிய பிள்ளைகள் நம்ம வாழணும். அதான் மெயின். நீங்கள் அதைத்தான் நமக்கு அழைப்பாக இங்கே என்ன பண்ணுறாரு? இறைமகன் இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நான் உங்களை அழிக்க மாட்டேன், நான் இரக்கமே உருவானவன். நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்த இறையாட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாக வாழுங்க. வேற ஒன்று உங்களை என்ன கேட்க சொல்லுங்க பார்ப்போம். வேற ஒன்றும் உங்களை நான் கேட்கல. நான் எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, இப்படியே நான் ஒன்று கேட்குறேன் கிடையாது. திருப்பாடல பாருங்க பார்ப்போம். திருப்பாடலையே யார் நல்லா வாழ? நேர்மையாளர் பேரிச்சை மரம் என செழித்துவங்குவர். நீ நேர்மையான பிள்ளையாரியா? அது போதும். நீ எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு அப்படி இப்படி நீ ஒன்றும் வேண்டாம். நீ நல்ல பிள்ளையா இருந்தால் போதும், வேற ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது என்று ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறார். சகோதரிகளே, சிந்திச்சு பாருங்க. இதை விட ஒரு கடவுள் நம்மகிட்ட வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம். எனவே சகோதரிகளே, நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, கடவுளுடைய அரசுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, இன்னும் சொல்லப்போனால் நேர்மையான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை பேரிச்சை மரம் போல செழித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். லெபனானின் கேதுரு மரம் போல மிக உயர்ந்த மரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏனென்றால் நாம் கடவுளுடைய இல்லத்தில் இருக்கின்ற செடி. அவர் நம்ம அழிக்க விட மாட்டார், நம்மளை பார்த்துக்குவார். இன்னொன்று ஏன்னு சொன்னால், கடவுள் நேர்மையுள்ளவர். கடவுள் நேர்மையுள்ளவர். அவர் நமக்கு அரணான கோட்டை, பாறை போன்றவர். நமக்கு அவர்கிட்ட அநீதி ஏதும் கிடையாது. திருப்பாடலே சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. நேர்மையாளர் பேரிச்சை மரம் போல, லெபனான் கேதுரு மரம் போல வாழ்வார். கடவுள் நேர்மையானவர், அவர்கிட்ட அநீதி கிடையாது. நம்மை காக்கும் கோட்டை சுவர், பாறை போன்றவர் அவர். எனவே நாம் இன்றைய வாசகம் சொல்லப்படுது, நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் இல்லையா, இந்த உயிர் இருந்தாலும் உயிர் போனாலும் கடவுளுக்குரிய காரியத்தில் நாம் கவனமாக பயணித்தால் நமக்கு கேதுரு மரம் போல வளர்ச்சியும் வலிமையும் பெருச்சை பழம் போல இனிமையும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். நமக்கு கேதுரு மரம் போல ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? பேரிச்சை மரம் போல தித்திக்கும் தேன் சுவையோடும் வாழ்க்கை இருக்கணுமா? கடவுள் சொல்கிறத கேட்போம். அவருடைய பாதத்தை அண்டி அவரை பார்த்து சிக்கனை பிடித்து கொள்வோம். அப்படி நாம் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி வாழ்ந்தால்
நம்முடைய வாழ்க்கை கேதுரு மரம்தான், பேரிச்சம் பழம்தான். நன்றி. நாளை சந்திப்போம்.